ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ. எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். என்னப்பா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஸ்கூல் போகலாமா வேணாமா, மழை பெய்யுதா பெய்யலையா, வீட்டுக்கு வெளியிலையும் உள்ளேயும் பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா மணி இப்போது 6:15 ஆகுது. என்ன நடக்க போகுது? இது வரைக்கும் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடலையே. ஒரு மாவட்டத்துக்கு விட்டுருக்கான், ஒரு மாவட்டத்துக்கு விடலை. இன்னும் நம்ம தம்பி சொன்னான், அண்ணன் சொன்னான் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருவான்னு சொல்லி. ஆனால் எந்த நியூஸுமே வரவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. யாருமே பயப்பட வேணாம், பதட்டமடைய வேணாம். கண்டிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் அப்படியே அடுத்தடுத்து இந்த மாவட்டங்களுக்கு பள்ளியில் விடுமுறை, அந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறைன்னு சொல்லி அடுத்தடுத்து நியூஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. என்ன ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதன் காரணமாக ஒரு 8 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மழையானது நைட்டு ஃபுல்லாக பெய்யும், விடிய காலம் பெய்யும். ஆனால் கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டாப் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக ஸ்கூலை வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் யாருமே பயப்பட வேணாம். ஒரு 8 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே அப்படியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 19 மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி, திருச்சி போன்ற மிக முக்கியமான மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், இந்த பகுதிகளெலாம் விடிய விடிய மழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. காற்றோடைய மாறுபாட்டு திசை காரணமாக தான் மழையானது அங்கங்கே பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையானது அடுத்து ஒரு 7 நாட்கள் வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 7 நாட்களுக்குள்ளே இந்த மழையின் காரணமாக புயல் உருவாகக்கூடிய எச்சரிக்கையும் இருக்காம். அதனால் கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து மழை பெய்ய தான் போகுது. தொடர்ந்து தமிழகத்தில் பல மாவட்டங்களில் விடுமுறை அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் அடுத்தடுத்து வெளியாக தான் போகுது. அப்படி எந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிக்கிறாங்களோ அந்த மாவட்டத்துக்கான பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவலை டக்குன்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ண தான் போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் யாராவது நம்ம ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஷேர் பண்ணாமலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமலையோ சும்மா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாக்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த 19 மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வரப்போகுதுன்னு தெரியல. வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். அதோட கீழே மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் எத்தனை மாவட்டங்களுக்கு விடுமுறை வரப்போகுது, எந்தெந்த மாவட்டங்களில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.